இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரியா ஆனந்தும் அதர்வாவும் சேர்ந்து இரும்பு குதிரைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த படத்துல வந்து நம்மளோட லட்சுமி ராய் இல்ல அவங்கள வந்து இதுக்கு படத்துக்கு கமிட் பண்ணிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா படம் வந்து 60% ஓவர் ஆயிடுச்சு அதுல. 60% ஓவர் ஆயிடுச்சு. அவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணிருந்தாங்க. அவங்க படத்துல இல்லையா? அதுதான் அவங்களும் கேக்குறாங்க. அவங்களும் அதான் கேக்குறாங்க. அவங்களே பாவம் டவுட்ல இருக்காங்க போல இருக்கு. நான் படத்துல இருக்கேனா இல்லையா, என்ன சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா உங்க படத்தினால நான் மத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க முடியல. ஒரு கேர்ள் சொல்லணும்ல லட்சுமி ராய் அவ்வளோ ஒரு பிங்கிஷா இருப்பாங்க. நம்ம ஒரு ரீசெண்டா நான் பார்க்கும்பொழுது ஃபேரும் அல்ல, ஐ மீன் ஒயிட்டும் சொல்ல முடியாது, எல்லோயிஷும் சொல்ல முடியாது, அப்படியே பிங்க், அந்த பேபி பிங்க் இருக்கும்ல அப்படி இருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து நடிச்சிட்டு அதாவது எனக்கு இருக்குதா இல்லையா இதனால வந்து அவங்களால மத்த படத்தையும் கமிட் பண்ண முடியல, கால் ஷீட் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு படத்துல கமிட் ஆயிடுச்சுன்னா அதை முடிக்கணும்ல. அதனால சோ இவங்க வந்து கேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறேன்னா இல்லையானே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அந்த படத்துல வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், டக்குன்னு என்ன இவங்க நினைச்ச நேரம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்போம்ல. அந்த மாதிரி கோவமே படல அவங்க. ரொம்ப வந்து ஓகே சரி நான் திரும்பவும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இப்ப திரும்ப அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல வந்து அவங்களோட கேரக்டர் எப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சேசிங்கான ஒரு கேரக்டர். எப்படின்னா அவங்க வந்து ஒரு பைக் வீராங்கனையா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்க கண்டிப்பா வந்து பைக் ரேஸ் எல்லாம் ஓட்டுவாங்க. யா கண்டிப்பா ஓட்டி காமிப்பாங்க. அவங்களோட இதுக்கு வந்து அது கரெக்டா வரவும் ஆப்டா வந்து அவங்களுக்கு வந்து அது கரெக்டா ஷூட் ஆகும்னு கூட சொல்லலாம். சோ கண்டிப்பா அவங்க நல்லா படம் பண்ணணும்னு சொல்லிட்டு மங்காத்தால பார்த்தா ரொம்ப சூப்பராவே நடிச்சிருந்திருப்பாங்கல்ல. செம்மையா வந்துட்டு அந்த ஒரு ஒரு கேர்ளோட இப்படி சொல்ற வில்லத்தனம் அப்படியே பெர்ஃபெக்ட்டா பொருந்தி இருக்கும்ல. நான்லாம் பைக் ஓட்டுறதுக்கு என்ன பண்றது, அவங்க வந்து பைக் ரேஸுக்கே போறாங்க. ஓகே ஃபைன், ஆல் தி பெஸ்ட்.